1909ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் புரட்சிகர தீவிரவாத இயக்கங்கள் பிள்ளையார் சொல்லி போடப்பட்ட காலகட்டத்தில் மதுரையில் காந்தியின் கூற்றுப்படி கடவுளின் மக்களின் ஒருவனாக பிறந்தவர்தான் ஐயா கக்கன். ஹரிஜன நல நிதி உதவியால் கல்வியை கற்று 1934ஆம் ஆண்டு காந்தியடிகள் மதுரை வந்தபோது அவரது பேச்சால் கவரப்பட்டார் கக்கன். 1939ஆம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலயம் திறந்துதான் இருந்தது. ஆனாலும் அனுமதி இல்லை. தடுத்தது ஜாதி. அந்த ஜாதிக்கு வைத்தியம் பார்க்க ஐயா வைத்தியநாத ஐயரோடு கைகோர்த்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரின் ஆதரவோடும் ஆலய பிரவேச போராட்டத்தை நடத்தினார்கள். 1939 இதே ஆண்டில் 2ஆம் உலகப் போரும் தொடங்கியது. 1940ஆம் ஆண்டு காந்தியோடு சேர்த்து காலடி வைத்தார் தனிநபர் சத்தியாகிரகத்தில். காந்தி என்றாலே அகிம்சை தான். அப்படிப்பட்ட அகிம்சையும் ஆயுதம் ஏந்த வேண்டிய காலம் வந்தது. அதுதான் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற போராட்டத்திலும் பங்கு கொண்டார். பங்கு கொண்டதன் விளைவாக கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கப்பட்டார் கக்கன். அடித்த கம்பு கூட உடைந்தது. ஆனால் ஐயா கக்கன் சிறிதளவும் அசைவும் இல்லாமல் நின்றார். அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தின் உணர்வு தீவிரமாக இருந்தது. 2ஆம் உலக போரும் முடிந்தது. போராட்டமும் முடிவுக்கு வந்தது. இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியல் அமைப்பை எழுத வேண்டும் என்று பேனாவை எடுத்து கூட்டம் கூடினர். அந்த கூட்டத்தில் உறுப்பினரானார் ஐயா கக்கன். ஒரு வழியாக இந்திய தேசம் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. நமக்கான அரசியல் அமைப்பையும் எழுதி முடித்தாச்சு. 1950 இந்திய நாடு குடியரசானது. இந்தியா சந்தித்த முதல் பொது தேர்தல் 1952. தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினரானார். 1957 2வது பொது தேர்தல். ஐயா காமராஜரின் தலைமையின் கீழ் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அமைச்சரவையில் நீதி நெறி மாறாது நேர்மையோடு வாழ்ந்தவர் ஐயா கக்கன். அப்படிப்பட்ட கக்கன் 1989ஆம் ஆண்டு மறைந்தார். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை இனி கிடைப்பார்களா என்றால் இறுதியாக ஒன்று மட்டும்தான் சொல்ல வேண்டியது. போர்க்களத்தில் போக வேண்டிய குதிரையை சர்க்கஸ் கூடாரங்களில் தேடினாலும் கிடைப்பதில்லை.